மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 20 செய்யுள் பகுதி மூதுரை பார்க்க போகிறோம். இந்த மூதுரையில் மொத்தம் நமக்கு எத்தனை பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடலுமே நமக்கு மனப்பாட பாடல். சரிங்களா? மூதுரை பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அவர்கள் தான் மூதுரை பாடலினுடைய ஆசிரியர். மூதுரை அதாவது ஔவையார் இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் நேரில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஃபோட்டோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இவர்கள் தான் ஔவையார். ஔவையார் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன் தமிழகத்தில் வாழ்ந்தவர் ஔவையார் அவர்கள். ஔவையாரினுடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பெயர் பகவன், அம்மா பெயர் ஆதி. இவர்களுடைய இருவருக்கும் பிறந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அவர்களுக்கு 7 வயது, அதாவது அவருடைய பெற்றோருக்கு 7 வயது. சரியா? பகவனுக்கும் ஆதிக்கும் பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் அவர்கள் பார்த்தோம் இல்லையா? அவர்களுக்கு 7வது குழந்தையாக ஔவை பாநகரத்தில் அவதரித்ததாகவும் ஒரு குறிப்பு ஒன்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய தத்துவங்களையும் எடுத்து சொல்லியவர் யாருன்னா ஔவையார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசன் அதியமான் நெடுமான் அஞ்சி அற்புத நெல்லிக்கனி வழங்கிய குறிப்பும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் மனித வாழ்வுக்கு ஏற்ற மகத்தான தத்துவங்களையும் எடுத்து சொல்லியிருக்காரு ஔவையார் அவர்கள். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த பாடப்பகுதியில் 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கைமாறு கருதாத உதவி, மேன்மக்கள் இயல்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லவரோடு தொடர்பு கொள்ளுதலினுடைய பங்கு. 3 பாடல்கள் நமக்கு ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ முதல் பாடல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கைமாறு கருதாத உதவி. அதாவது யாருமே என்ன பண்ணக்கூடாது, உதவியை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா, உதவி செய்யும் பொழுதே நாம் இப்போ செஞ்சால் தான் நாளைக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு என்ற ஒரு மனப்பான்மையோடு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. யார் உதவி செஞ்சான்னு செய்யாமல் இருந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மனசாட்சியோடு, அதாவது சந்தோஷமாக உதவி செய்யணும். சரியா? இன்றைக்கி நம்ம செஞ்சால் தான் நாளைக்கு அவங்க செய்வாங்கன்னு என்ற ஒரு எதிர்பார்ப்போடு உதவி செய்யக்கூடாது. அதுதான் கைமாறு கருதாத உதவி. நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நன்றினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் உதவி. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்கள் செய்த நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நன்றி ஒருவருக்கு என்னது, செய்த கால் அந்நன்றி. ஓரிடத்தில் நின்று என்ன பண்ணக்கூடாது, நம்ம நன்றி ஒருவருக்கு, அதாவது நல்ல குணம் உடையவர்கள் செய்த உதவியினுடைய பயன், நல்ல குணம் உடையவர்களினுடைய செய்த உதவி பயன் எப்பொழுதுமே நமக்கு என்ன ஆகும், மீண்டும் கிடைக்கும். நம்ம கேட்காமலேயே, நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு கேட்காமலேயே நமக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது யாராவது ஒருவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அதாவது மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று, அதாவது எதிர்பார்க்க வேண்டியது இல்லை, அது உரிய காலத்தில் நமக்கு தேவைப்படும் பொழுது அது தானாகவே கிடைக்கும். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று. நாம் ஒருவருக்கு செய்கின்ற உதவி நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயோ அல்லது ஏதோ ஒரு உதவியிலேயோ என்ன ஆகும், நமக்கு உதவி நமக்கு உரிய காலத்தில் தானே வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை. தாளுண்டனா தாளால் உண்ட, அதாவது ஓர் இடத்தில் நின்று தளர்ச்சி அடையாமல் வளரும். ஒரே இடத்துல தான் என்ன ஆகுது,
மரம் செடி கொடிகள் எல்லாமே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தென்னை மரம் தன் வேராலே உண்ட தண்ணீரை என்ன பண்ணுது? தலைமேல சுவையுடைய ஒரு இளநீராக தருது இல்லையா? அதுதான் தளரா வளர்த்திங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருததால். அதாவது ஓரிடத்திலே நின்று தளர்ச்சி அடையாமல் நின்று கொண்டு இருக்கின்ற தென்னை மரம் தன்னுடைய வேர்களால் என்ன ஆகுது? தண்ணீரை சேமித்து தன்னுடைய தலை மேலே சுவையுடைய ஒரு இளநீராக கொண்டு வந்து சேரும். அதுபோல நல்ல குணமுடையவர்கள் செய்த உதவியினுடைய பயன் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கும். அதாவது நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் உரிய காலத்தில் என்ன ஆகும்? தானே வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாடலினுடைய பொருள் புரியுதுங்களா? நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று. அதாவது நாம் ஒரு நல்ல குணம் உடையவருக்கு செய்த உதவியினுடைய பயன் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை எதிர்பார்க்க நம்ம தேவையில்லை. உரிய காலத்தில் தானாக வந்து சேரும். தளரா வளர்த்திங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். ஒரே இடத்துல நின்று கொண்டிருந்த தளர்ச்சி அடையாமல் நின்று கொண்டிருக்கும் ஒரு வளர்ந்த தென்னை மரம் தன்னுடைய வேர்களால் உண்ட தண்ணீரை தலைமேல சுவையுடைய ஒரு இளநீராக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்மக்கள் இயல்புனா நல்லோர் இயல்பு. மேன்மக்கள் இயல்பு நல்லோர் இயல்பு. அதாவது நீ மேலே வசதியாக இருக்க, நான் கீழே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பிரித்து வேறுபாடு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அட்டாலும் பால் சுவையின் குன்றாத அளவளவாய் நட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அட்டாலும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பில் சுட்டாலும். அட்டாலும்னா என்னது? நெருப்பில் சுட்டு போனாலும் குன்றாது அளவளவாய். குன்றாதுன்னா என்ன? அதாவது மனம் விட்டு பேசணும். எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை வெளிப்படையாக இன்னொருத்தவங்க கிட்ட பேசும் பொழுது என்ன ஆகுது? நம்முடைய மனசில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் இல்லையா? அதுதான் மனம் விட்டு பேசுதல். நட்டாலும் நண்பல்லர். நட்டாலும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு செய்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நண்பல்லார்னா கீழோர். நண்பல்லார்னா என்னது? கீழோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவளவாய். பாலை எவ்வளவுதான் நம்ம காய்ச்சினாலும் அது தன்னுடைய சுவையில் எப்பயுமே என்ன ஆகாது? குறையவே குறையாது. அதுதான் சொல்கிறாங்க. அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவளவாய். பாலை காய்ச்சும் பொழுது எவ்வளவுதான் நாம் அந்த பாலை காய்ச்சினாலும் பாலினுடைய சுவை என்றைக்குமே குறையாது. நட்டாலும் நண்பல்லார் அப்படின்னா கங்கை தீயில் இட்டு சுட்டால் கூட வெண்மை நிறம் மாறாததாக இருக்கும். சரிங்களா? அதாவது சங்கை தீயில் இட்டு, இப்போ ஒரு சில பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறோம். பூண்டை நம்ம என்ன பண்ணுறோம்? சுடுறோம் இல்லையா? பூண்டை சுட்டு எடுக்கும் பொழுது மேலே தான் என்ன ஆகும்? சிவந்த நிலையில் காணப்படும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற பூண்டு வெள்ளை நிறம் அப்படியே தான் இருக்கும். அதுபோல தான் சங்கை கூட தீயில் இட்டு சுட்டா கூட அதனுடைய வெண்மை நிறம் என்றைக்குமே என்ன ஆகாது? மாறவே மாறாது. கெட்டாலும் மேன்மக்களே சங்கு. வறுமை எய்தினாலும் சரி உயர் ஒழுக்க முடியவர்கள் தன்னுடைய நிலையில் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க? தாழ்வு அடைய மாட்டார்கள். சுட்டாலும் வெண்மை தரும். மனம் கலந்து பேசினால் கூட கீழ் மக்கள் நண்பர் ஆக மாட்டார்கள். அட்டாலும் பால் சுவையின் குன்றாத அளவளவாய் நட்டாலும், அதாவது பாலை எவ்வளவு நேரம் நம்ம காய்ச்சினாலும் பாலினுடைய சுவை என்றைக்குமே குறையாது. நட்டாரும் நண்பல்லார் மனம் கலந்து பேசினாலும் மேன்மக்களாக இருந்தாலும் சரி கீழ் மக்களாக இருந்தாலும் சரி, அதாவது மனம் கலந்து பேசினாலும் கூட கீழ் மக்கள் என்றைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? நண்பர் ஆக மாட்டார்கள். கெட்டாலும் மேன்மக்களே எங்கு. அதாவது வறுமை எய்தினாலும் கூட
உயர் ஒழுக்கமுடையவர் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்வு அடைய மாட்டார்கள். அதுபோல ஒரு சங்கை தீயிலிட்டு சுட்டாலும் கூட அது வெண்மை என்ன பண்ணக்கூடாது, வெண்மைய நிறம் என்றைக்குமே மாறவே மாறாது. வறுமை எய்தினாலும் உயர் ஒழுக்கமுடையவர் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்வு அடைய மாட்டார்கள். அதுபோல சங்கை தீயிலிட்டு சுட்டாலும் கூட அதனுடைய வெண்மைய நிறம் என்றைக்குமே என்ன ஆகாது, மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பாடல் நல்லவரோடு தொடர்பு கொள்ளுதல். 3வது பாடல் என்ன கொடுத்துருக்காங்க, நல்லவரோடு, நல்ல மனுஷங்களோடு என்ன பண்ணணும், தொடர்பு வச்சுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார், குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க. காண்பதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்ப்பது, உரைப்பதுனா கூறுவது, இணங்கினா சேர்ந்து. நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க, அதாவது நல்லவர்களினுடைய நற்பண்புகளை நாம் பேசுவது என்றைக்குமே என்ன ஆகும், நன்மை பயக்கும். நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, அதாவது நல்லவர்களினுடைய கூடி கலந்திருப்பதும் என்றைக்குமே என்ன ஆகும், நமக்கு நன்மை தான் பயக்கும். நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு, அறிவு ஒழுக்கவங்களில் சேர்ந்த சிறந்த பெரியோரை காண்பதுவும் நன்மை தரும், இணங்கி இருப்பதுவும் நன்று, அதாவது நல்லவர்கள் கூறும் பழமொழிகளை கேட்பதுவும் நன்மை பயக்கும். நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார், குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இறங்கி இருப்பதுவும் நன்று. நல்லவர்களுடைய நற்பண்பை கேட்டாலும் நன்மை இருக்கும், நல்லவர்களினுடைய கூடி கலந்திருந்தாலும் நன்மை பயக்கும், அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோர்களோடு இருந்தாலும் நன்மை பயக்கும், நல்லவர்கள் கூறும் மொழிகளை கேட்டாலும் என்ன ஆகும், நமக்கு என்றைக்குமே நல்லதே நடக்கும். அப்போ நல்லவர்களோடு நம்ம நல்ல பழக்க வழக்கங்களையும் குணநலன்களையும் கற்றுக்கொண்டால் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நன்மையே நடக்கும் என்று பாடல் வரிகளின் மூலமாக அருமையாக என்ன பண்ணியிருக்காரு ஔவையார் அவர்கள் நமக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேஜில் சேர்த்து எழுதுக. தானுண்ட தானுண்ட தானுண்ட, அளவு அளவாய் அளவளவாய் அளவளவாய் அளவலாய், நண்பு கூட்டல் அல்லார் நண்பல்லார், மேன்மை கூட்டல் மக்கள் மேன்மக்கள், நலம் கூட்டல் மிக்க நலமிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புத்தகத்தில் அழகாக குறித்து வச்சுருக்கேன். இது ஆன்சரை ஃபேர்வர்ட் நோட்டில் எழுதிக்கங்க. சரிங்களா? நன்றிப்பா.